இல்லை ப்ரோ, ராம்காமுங்க ஒரு அவ்வளோ எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இல்லை. சரி ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. காமெடியும் சில இடத்துல தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்க 2 பேரும் கெமிஸ்ட்ரியும் சில இடத்துல தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எதுவும் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல ப்ரோ. நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ப்ரோ சொல்ல வராங்க? ஃபீல் குட் மூவிங்க, ரொமான்டிக் தான், ஃபீல் குட் மூவி அவ்வளோதான். படம் சூப்பராக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். விஜய் ஆண்டனி, யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காங்க. கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. யாருக்கான படம், ஏன் பார்க்கணும்? குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கல்யாணமானவங்க எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். இப்படி வந்து குடும்பத்தோடு வந்து பார்த்தா சண்டே வராது. மனைவியோட விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் ஒரு குடும்ப தலைவனோட பொறுப்பு. ஸோ அதை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. யோகி பாபு காமெடி அது நல்லா செம காமெடியாக இருக்குது. நல்லா யோகி பாபு வந்து ஒரு இது பண்ணியிருப்பார், ஒரு ஐடியா கொடுப்பாரு. ஸோ அந்த ஐடியா நல்லா செமையாக இருக்குது. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கக்கா நல்லா பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருந்துச்சு. அதான் உங்களுக்கு எப்படி காச்சு படம் பார்க்கணும்? அதான் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரெண்டாகவும் அவங்க ஹஸ்பண்டாகவும் நல்லா பண்ணுற மாதிரி. ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டோரி லைன் நல்லா இருக்குண்ணா. அன்கண்டிஷனல் லவ் பற்றி இது நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு. சூப்பராக சூட் ஆகுது அவருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய பண்ணால் நல்லா இருக்கும். காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு சாரோட நல்ல கெமிஸ்ட்ரி மாதிரி அவருக்கு வந்திருக்கு. ரொமான்ஸும் நல்லா இருக்கு. எமோஷன் சீன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கம்மியாக கனெக்ட் ஆகுது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. விஜய் ஆண்டனி எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் தான், சூப்பராக இருக்குது. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரியும் நல்லா தான் இருக்குது இந்த வாட்டி. போன வாட்டி கொஞ்சம் இதுவாக இருந்தது, இந்த வாட்டி நல்லா இருந்தது. டேரக்டர் சூப்பராக எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல ஆக்சுவலாக சொல்ல போகலாம். நல்லா தான் சார் இருந்தது, ஓகே தான். வந்து ரொம்ப போர் இழுக்கலாம் இல்லை, டக்கு டக்குன்னு நல்லா போச்சு. ஸ்க்ரீன் பிளே பக்கா. சொல்லே தேவையில்ல, விஜய் ஆண்டனி தான் அவங்களுதும் நல்லா தான் இருந்தது. சாங்ஸ் விஜய் ஆண்டனி கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், பட் நல்லா தான் இருக்குது. சொல்கிற பாருங்க ப்ரோ. ஆக்சுவலி செம்ம எமோஷனல் மூவி ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆவீங்க ப்ரோ. பிரதர் சிஸ்டர் எமோஷன் நல்லா ஒர்க் ஆயிருக்கு ப்ரோ. விஜய் ஆண்டனி சாரை நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஆக்சுவலி யோசிச்சிருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யோசிச்சதுக்கே அந்த டேரக்டரை நம்ம பாராட்டணும். அண்ட் படம் வந்து மியூசிக் வந்து புது மியூசிக் டைரக்டர் பண்ணிருக்காங்க. உண்மையிலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி படம். அஃப்கோர்ஸ் விஜய் ஆண்டனி படம்னா சொல்ல வேண்டாம். அந்த படத்தில் மியூசிக் எப்படி இருக்கும், நல்லா இருந்துச்சு. மொத்த டீமுக்குமே கங்க்ராட்ஸ், எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அதான் ப்ரோ, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ப்ரோ. நம்ம எப்பவுமே படம் லவ் படம்னாலே ஒன்றே கடைசியில் சேரும், பிரேக்கப் ஆகும், இதே தான் பார்த்துருந்தோம். பட் இது அப்படி இல்லை. இது லவ்வை தாண்டி ஒன் சைடாக அவங்க நம்ம லவ் பண்ணுறாங்களோ இல்லையோ அதெல்லாம் இல்லை, நம்ம லவ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக எமோஷ்னலாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ கன்வின்ஸாக இருந்துச்சு. ஃபேமிலியோட போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. கப்புள்ஸாகவும் போய் பாருங்கள், ஃபேமிலியோடவும் போய் பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. சூப்பரா இருக்கு. நான் படம் வேற லெவலா இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா. என்ன சொல்லுங்க ப்ரோ? ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. ஏன் ப்ரோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? எப்படி இருந்துச்சு? இல்லை ராம்காமுன்னாங்க, ரொமான்டிக்கோ காமெடியோ அவ்வளோ ஒர்க் ஆகல ப்ரோ. இல்லை ப்ரோ, ராம்காமுங்க ஒரு அவ்வளோ எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இல்லை. சரி ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. காமெடியும் சில இடத்துல தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவங்க 2 பேரும் கெமிஸ்ட்ரியும் சில இடத்துல தான் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எதுவும் பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல ப்ரோ. லவ்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை அதான் ப்ரோ, எதுவுமே பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஏலியனாக தான் தெரிஞ்சுது. அதனால் ஓகே ஒரு வாட்டி விஜய் ஆண்டனி ஓகே இப்போ போல தான் ப்ரோ. அவர் டெம்ப்ளேட் ரியாக்ஷன்ஸ், அவங்களும் அதே தான் ப்ரோ. எல்லாமே டெம்ப்ளேட்குள்ளே தான் இருக்குது. ஜஸ்ட் எதுவும் கனெக்ட் பண்ணிக்க முடியல, அவ்வளோதான். ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். விஜய் ஆண்டனி அப்படி நடிச்சிருப்பாரா அப்படின்னு நினச்ச படம். ஆனால் 100% படம் வருது. நான் நினச்சேன் ரோமியோ ஜூலியட் மாரி புதிய படம் நினச்சேன்னு. படம் உள்ளே போய் பார்த்தா வச்சுங்க, எந்த சீனுமே லாக் கிடையாது. கண்டிப்பாக 100% படம் வருது. காமெடி வந்து ஓரளவுக்கு அந்தளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் இல்லை. ஆனால் படம் வந்து எந்த விஷயமே லாக் கிடையாது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு, அதுமாதிரி லவ்வர்ஸ்க்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் படம். அது நல்லா யோகி பாபு கவுண்டர் காமெடி நல்லா இருக்குது படத்தில். இவர் டிவி கணேஷ் அவரும் நல்லா ஆட் பண்ணிருக்காரு படத்தில். 100% வருது. விஜய் ஆண்டனி அப்படி நடிச்சிருப்பாருன்னு நினச்சேன், அதை தாண்டி நடிச்சிருக்காரு. படம் வேறு லெவல் படம். லவ் பண்ணி தான் கல்யாணம் அப்படின்னு இல்லை, கல்யாணம் பண்ணாலும் லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? லவ்லாம் எப்படி இருந்துச்சு? காமெடி எப்படி இருக்கு? காமெடி சான்ஸ் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லவ் வந்துட்டு அவங்க 2 பேருமே கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருந்துச்சு. எதுவும் மைனஸ் இல்லை, செட் ஆகுது அதெல்லாம் எதுவுமே இல்லை, சூப்பராக தான் இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரி தான். ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் இருந்தால்
லைஃப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒருத்தவங்க நல்லா சப்போர்ட்டிவான பார்ட்னர் இருந்தால் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறுன்றதும் இதில் இருக்குது. ஒன் ஆஃப் த அது கண்டென்ட் இல்லை, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது காம்போ. ஸோ ஒரு நார்மல் பீப்புள் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தால் எப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கும், ஒரு நியூலி மேரீடில் அந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக காட்டியிருக்காங்க. இல்லை சாட்டிஸ்ஃபை ஆச்சு, ரொம்ப நல்லா. ஃபஸ்ட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒருத்தருக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணுறேன். ஒருத்தருக்கு ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க ஒன்று தேடிட்டு இருக்கவங்களுக்கு இவர் நல்லா ஒரு அவங்க ஒய்ஃபாக ஹஸ்பண்டாக இருந்து அவங்கள லவ் பண்ணும்போது தான் நினச்சது ஹவுஸ் ஒய்ஃப் இப்படி இருக்கணுங்கிறத பதிலாக ஒய்ஃப் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க. அந்த ஒரு கேரக்டர் அவரை மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தும் மோட்டிவேட் பண்ணுறாரு, ஒரு ஹஸ்பண்டாக இருந்தும் அதுக்கு செய்கிறாரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்டோரி, நல்லா இருந்தது. எனக்கு எக்ஸாக்டாக நீங்கள் எதிர்பார்க்கறத சொல்ல முடியுதோ இல்லையோ, பட் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலாம் எப்படி இருந்துச்சு சார்? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார்? நல்லாவே இருந்தது சார். போர் அடிக்காமல் போச்சு என்னால். லவ் போர்ஷன்ஸு காமெடி ட்ராக்லாம் எப்படி போச்சு? பரவாயில்ல சார். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் விஜய் ஆண்டனி சார் படம் மிஸ் பண்ண மாட்டேன் சார். அவரோட எல்லா படமே எனக்கு பிடிக்கும் இருக்குது. ஏன்னா அவரோட ஸ்டைல் அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது. ஸோ அது பார்க்கும்போது இந்த படம் பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் படத்தில் யூஷுவல் இல்லாமல் இது கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் ரோல். கொஞ்சம் அவரை வந்து அவர் என்னமோ தன்னையே கொஞ்சம் அப்படி ஒரு லெவல் இறக்கிண்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது படம். சூப்பராக இருந்துச்சு. விஜய் ஆண்டனி எப்படி பண்ணியிருக்காரு? அவர் ஆக்டிங் சூப்பராக தான். ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி? ஸ்டோரி கேர்ள்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் எல்லாரும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க அதுதான் ஹஸ்பண்ட் எப்படி ஒய்ஃப்க்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் ஆண்டனி ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. விர்னாலி எப்படி பண்ணியிருந்தாங்க? அவங்களும் சூப்பராக பண்ணாங்க. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சூப்பர். ப்ரோ லவ் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கிறதான் ப்ரோ சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி அது எந்த விதத்தில் சொல்கிறாங்க? ஏன்னா நிறைய படத்தில் அது மாதிரி வந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க? இது பார்த்தா நல்லா இருக்கும், பார்த்து சொல்லுங்க. காமெடி லவ்லாம் எப்படி ப்ரோ? எல்லாமே ஒர்க் அவுட்டாக இருக்குது ப்ரோ. படத்தில் விஜய் ஆண்டனி அண்ட் விர்னாலி ஹீரோயின் ஓகே எல்லாமே நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. சாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. ரொமான்ஸு அப்புறம் சென்டிமெண்ட்டு காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குது. நல்லா போச்சு, என்கேஜிங்காக இருக்குது. எங்கேயுமே வந்து இது போரு இதுலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யோகி பாபு சார் காமெடி, அப்புறம் வந்துட்டு சாரானா காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே விர்னாலி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி கன்வின்சிங்காக இருந்துச்சா? கன்வின்சிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே எதுவுமே குறையில இல்லை, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ அவரோட. மிர்னாலி ரவி அப்படி இருந்தது. அவங்களுக்கு சூப்பராக ஆக்டிங். காமெடி லவ் எல்லாம் காமெடி சூப்பராக இருந்துச்சு. லவ் ஓகே எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பாட்டுலாம் கூட நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு பாட்டு தான் பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி எப்படி பண்ணியிருந்தாரு? சூப்பராக பண்ணியிருந்தாரு. லவ் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன மெசேஜ் என்ன சொல்ல வராங்களா இல்லை எப்படி? ரொமான்டிக் இதுதான். ஹஸ்பண்ட் எல்லாமே செய்வாங்க, லைஃபுக்காக எல்லா ஹஸ்பண்டும் எல்லாமே செய்யணுன்றதுக்கு சொன்னாங்க. அது ஆடியன்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க? நல்லா எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இது சொல்ல வராங்கிறத தாண்டி, அதாவது அன்பு காமெடி, காதல் காமெடி. காதல்ன்றதான் அன்பு இல்லைங்க. இப்போ எனக்கும் அவருக்கு கூட ஒரு அன்பு இருக்கலாம், எனக்கும் உங்களுக்கு கூட ஒரு அன்பு இருக்கலாம். அன்புன்றது எல்லா மனுஷங்களுக்கும் சமம். அது ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் இருக்கிறதால அந்த காதல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிறதால இது வந்து அன்பை ஒரு தெரிவிக்கிற ஒரு படமாக இருக்குது. அன்போட முக்கியத்துவம் என்ன, அன்புக்காண்டி என்னென்ன ஒரு மனுஷன் செய்வாங்க அப்படிங்கிறது பின் பாயிண்ட் பண்ணிட்டு இந்த படம் இருக்குது. அதில் அது படமாக பார்க்கும்போது மியூசிக்காக இருக்கட்டும் சரி, விஷுவலாக இருக்கட்டும் சரி, கிறிஸ்பாக கரெக்டாக இருக்குது. ஒரு என் ஃபேமிலி வந்து பார்க்கலாம், தனியாக வந்து பார்க்கலாம், தனியாக வந்து பார்த்தா என்டர்டெயின் ஆகி போவீங்க. பாசிட்டிவான சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு வரும்போது. ஸோ அது அப்படிப்பட்ட பட்சத்தில் நல்லா இருக்குங்க. ஹீரோயின் அண்ட் விஜய் ஆண்டனி காம்போ எப்படி இருந்துச்சு? நீட்டாக இருந்ததுங்க. கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. கதை தான் ஹீரோன்றதால அது ரெண்டுமும் சரிக்கு சமமாக நல்லா போச்சுங்க.